தாமஸ் மவுண்ட் கிறிஸ்டியன் மினிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப். ஸோ செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொன்னால் முற்காலத்தில் இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓஎம்ஆர் வரைக்கும் போகுது, இந்த பக்கம் சந்தோஷபுரம் வரைக்கும் இருக்குது. ஒரு பெரிய ஏரியா. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய வரைவுகளில் அப்படிப்பட்டதான ஒரு விளக்கம் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் ஃபெலோஷிப்பில் அநேக ஊழியர்கள் உண்டு. அவர்களும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு சிறிது பகிர்ந்து கொண்டால் நலமாக இருக்குன்னு யோசித்தோம். அதே மாதிரி இந்த நாட்களில் அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் கிறிஸ்டியன் மினிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரியாக பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஸ்டர் ஜான்சன் நம் நடுவில் இருக்கிறாங்க. அதே ஐக்கியத்தினுடைய ட்ரெஷரர் நம்முடைய பாஸ்டர் ரெல்டன் தேவமணி தான். ஸோ இன்றைக்கி பெரும் தலைவர்களாக 2 பேரும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் ஈக்காடு தாங்கலிலே அவர்களுடைய திருச்சபை உண்டு. அருமையான குடும்பம், அருமை சகோதரி மற்றும் 2 மகன்கள் உண்டு. அவர்கள் சமீப காலத்தில் அவங்க ரொம்ப நாள் நடத்திட்டு இருந்த இடத்துல இருந்து திடீர்னு ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு சலனத்தை அவருடைய முகத்தில் நான் பார்க்கவே இல்லை. எனக்கும் தெரியாது. ஒரு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்டருடைய சர்ச் இங்கேருந்து மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை மாற்றிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறவர்கள் மாத்திரமல்ல, அநேக காரியத்தை நல்லா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு பாஸ்டர். ஏன்ட்டு நீங்கள் கம்யூனிகேஷனை பற்றி சொன்னீங்கன்னா பிரசங்கத்தை தவிர மற்ற கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப புவராக இருக்கும். எனக்கு ஒரு காரியத்தை சொல்கிறது, செய்கிறது அல்லது ஒரு தகவல் அனுப்புறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அந்த விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல ஊழியக்காரர் இந்த காலை வேளையில், மதிய வேளையில் நம் நடுவிலே அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். பாஸ்டர் அவர்கள் வரும்போது கரங்களை தட்டி நாம் வரவேற்போமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாபெரும் கிருபை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கே எல்லா கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. உங்கள் மத்தியில் நின்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய தேவன் பாராட்டின கிருபை, இரக்கம். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அன்போடு அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு வேத பகுதியை தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம். ஆல்வேஸ் ஐ லவ் டு ரீட் அண்ட் லவ் டு ப்ரீச் த புக் ஆஃப் ஜோப். எனக்கு எப்பொழுதும் நான் விரும்பி வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகமும் அதிகமான பிரசங்கங்களை எங்கள் சபையில் நான் செய்கிற ஒரு புத்தகம் தான் யோபின் புத்தகம். எனவே அந்த புத்தகத்திலிருந்து இந்த காலையில் சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஒருவேளை கேட்ட பகுதியாக இருக்கலாம், தியானித்த வியாசனமாகவே இருக்கலாம். ஆனால் எனக்கு மிகவும் பிடித்ததான ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் எதை விரும்புகிறேன், நான் எதை நேசிக்கிறேன். நான் அதிகமாய் ஒன்றி இணைந்திருக்கிற வேதத்தில் இருக்கிற புத்தகங்களில் ஒன்று யோபின் புத்தகம். எனவே அந்த புத்தகத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. யோபின் புத்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனம். ஜோப் 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்து இல்லாம ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை இந்த காலையில. நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற, நம்ம எல்லாரும் மீண்டும் ஒரு விசை கூட தேவ அன்பில உயிர்ப்பிக்கிற ஒரு வசனம்தான் யோபின் புத்தகத்தில் நாம் வாசித்ததான இந்த அருமையான வார்த்தை. 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. லெட்ஸ் ஆல் ரீட் டுகெதர். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ சபையே,
இந்த நாட்களில் நம் மத்தியிலே நம் உள்ளத்தில் எப்பொழுதும் ஒரு கேள்வியை நாம் வைத்து கொள்ள வேண்டும். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கேன் காட் ட்ரஸ்ட் இன் அவர் ட்ரபிள்? நம்முடைய துயரத்திலும் துன்பத்திலும் தேவன் நம்பிக்கைக்குரியவராய் நாம் வைத்திருக்கிறோமா? தேவனை நாம் எப்பொழுதும் நம்பிக்கைக்குரியதான ஒரு பாத்திரமாக அவரை அந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் அநேக இடங்களில் நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நன்மை இருந்தால், ஆசீர்வாதம் இருந்தால், வெற்றி இருந்தால், அல்லது மகிழ்ச்சி இருந்தால், எல்லாமே சுமூகமாக இருப்பதும் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் நேசிக்கிறார்கள். அது இருந்தால் மாத்திரமே தேவன் மேல் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள் போல சபை ஆராதனைகளிலும் ஊழியங்களிலும் மிக உற்சாகமாய் பங்கு பெறுகிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். அவைகள் மத்தியில நாம் எந்த நிலைமையிலும் ஆண்டவரையே நம்பத்தக்க ஒரு பாத்திரமாக, எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை சார்ந்து அவர் முகத்தையே நோக்கி பார்க்கிற ஒரு கூட்டமாக, ஒரு தேவ பிள்ளையாக வாழ முடிகிறதா? பிரியமான தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் கர்த்தரை நம்பக்கூடியவர்கள் தான். நாம் என்ன நினைக்கிறோம்னா, அநேக நேரங்களில் பிரச்சனைகள் வரும்பொழுது மற்றவர்களை விட எனக்கு தான் அதிகமான சோதனை. ஈவன் எங்களுடைய சபையில கூட சில நேரங்களில் அப்படிப்பட்டதான வார்த்தைகளே தேவ ஜனங்கள் வந்து பேசும் பொழுது மிகவும் வருத்தத்திற்குரியதாக நான் பார்த்து இருக்கிறேன். சில சோதனைகள் வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது அவங்க அப்படியே சுலபமா சொல்லிடுவாங்க, என்ன போல பிரச்சனை யாருக்குமே இல்லை. நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில நாம் போகிறோம், மற்றவர்களை விட எனக்கு தான் அதிகமான பிரச்சனை என்று சொல்லி. யோபு என்ற மனிதன் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மிக உன்னதமான கதாபாத்திரம். வேதத்துல தனக்கு இருந்த துக்கம், துயரம், இழப்பு, நஷ்டம், வேதனை, கண்ணீர், நம்ம என்னென்ன வார்த்தைகளை சொன்னாலும் யோபுடைய பிரச்சனைக்கு அதை நாம் ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்து அந்த தேவ மனிதன், அந்த தேவனை நம்பி இருக்கிற ஒரு பாத்திரமாகிய யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. Can God be trusted in our troubles? நம்முடைய வாழ்விலே தேவன் நம்பிக்கைக்குரியவராக நம்முடைய சோதனையில அவர் இருக்கிறாரா? தேவன் நமக்கு அவசியம் என்பதை நாம் அறிந்து இருக்கிறோம். இதுல யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவன் தான் நமக்கு அவசியமானவர். தேவன் இல்லாமல், அவருடைய கிருபை இல்லாமல் நாம் ஜீவிக்க முடியாது. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இந்த நாட்களில் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் எனக்கு போதுமானவராய் இருக்கிறாரா? எனக்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நான் நிச்சயமாய் அதை உள்ளத்திலிருந்து நான் அறிக்கை செய்கிறேனா? தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். அநேக வாக்குத்தத்தங்கள் மூலமாய் நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாமாக்கல் மேலாக்குவேன். அநேக வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு வருகிற சோதனைகளை கொடுக்கிறவர் அல்ல, ஆனால் அதற்கு அனுமதி கொடுக்கிறவராயிருக்கிறார். யோபுக்கு வந்த பிரச்சனைகளை ஆண்டவர் யோபை சோதிக்கவில்லை, ஆனால் சோதனைக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்ணார்? பர்மிஷன், அனுமதி கொடுத்தார். தேவ ஜனங்கள் இதை எப்பொழுது நாம் மனதிலே ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிரச்சனைக்கு ஆண்டவர் நம்மை சோதனைக்குட்படுத்தி கொண்டு போகிறவர் அல்ல, ஆனால் சோதனைக்கு சில நேரங்களில் அனுமதி என்பது யாரோ ஒருவர் கேட்பது. நான் இங்கே வருகிறேன், இங்கே உள்ளே வெளியே நின்று கதவை தட்டும் பொழுது நீங்கள் அனுமதி கொடுத்தால் உள்ளே வர முடியும். உங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டும் பொழுது நீங்கள் அனுமதி கொடுத்தால் வாருங்கள் என்று சொன்னால் உள்ளே வர முடியும். அல்லது அனுமதி கொடுக்காவிட்டால் நான் திரும்பி போக வேண்டியதுதான். அதுபோல நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாத்தானானவன் தேவனிடத்தில் வந்து அனுமதி கேட்கிறான், பிசாசானவன் ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியில நம்ம எல்லாரும் அறிந்து இருக்கிறோம், யோபு எப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் என்பது. 3 விதத்துல யோபு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம். ஒன்று, ஆவிக்குரிய வாழ்வில் மிகவும் உன்னதமான ஒரு நிலைமையில் இருந்த ஒரு மனிதன். 1ஆம் அதிகாரத்துல நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஊத்ஸ் என்னும் தேசத்துல யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவனே யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். 8ஆம் வசனம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபின் வாழ்க்கையில முதலாவது ஒரு ஆவிக்குரிய ரீதியில மிகவும் உன்னதமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதர். இரண்டாவது, யோபு பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனிதராக நாம் பார்க்கிறோம். அவருக்கு எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் இருந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மிகவும் உன்னதமான ஆசீர்வாதங்கள். 3ஆம் வசனத்துல 2ஆம் வசனம், அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது. திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்து புத்திர எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். யோபுடைய பொருளாதாரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பினான்சியலாக ஒரு பிளஸட் மேன், ஸ்பிரிச்சுவலாக ஒரு பிளஸட் மேன். 3வது, யோபு தன்னுடைய சமுதாயத்திலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக பார்க்கிறோம். யோபின் சரித்திரங்களை வாசிக்கும் பொழுது அவர் எளியவர்களுக்கும் தரித்திரர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் மிகவும் உதவியின் பாத்திரமாயிருந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருந்த ஒரு மனிதன். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுதுதான் சாத்தானுக்கு ஒரு பெரிய டவுட். இதெல்லாம் யோபு ஆண்டவரை துதிப்பதற்கும் நேசிப்பதற்கும் காரணம், நீங்க அவனை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து வச்சிருக்கீங்க. யார் தான் ஆண்டவரை துதிக்காம இருப்பாங்க? ஒரு மனிதனுக்கு தேவையான ஆவிக்குரிய வளர்ச்சி அவனுக்கு இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, ஆடு மாடுகள் இருக்கிறது, கழுதைகள் இருக்கிறது, வேலைக்காரர்கள் இருக்கிறார், வீடு இருக்கிறது, தேசத்தில் நல்ல மதிப்பு இருக்கிறது. யோபு நடந்து போனால் எல்லோரும் கனம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கும்போது யார் தான் ஆண்டவரை தொழுது கொள்ளாமல் இருப்பார்கள் என்று சொல்லி பிசாசானவன் அவன் சகோதரனை அவன் குற்றப்படுத்துகிறவன் என்று சொல்லப்படுகிறது. அவன் கொலைபாதகன், அவன் எப்பொழுதும் நம்மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் யோபை குறித்து தவறான ஒரு எண்ணத்தோடு அவன் போராடுகிறான். ஆண்டவரிடத்துல பர்மிஷன் கேட்கிறான். நீங்க சும்மாவா அவனை ஆசீர்வதிச்சிருக்கீங்க? யோபு சும்மாவா உண்மை துதிக்கிறான். நீங்க எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறதுனால தான் அவனுமே இடைவிடாமல் ஆராதிக்கிறான், உமக்கு நன்றி உள்ள ஒரு பாத்திரமா இருக்கிறான் என்று சொல்லி வாசிப்போம். அதற்கு சாத்தான் பிரதித்திரமாக யோபு விருதாவாக 9வது வசனம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்தை பெருகு. ஆமா, எப்படிப்பட்ட ஒரு சும்மாவா விருதாவா ஆசீர்வதிக்கிறான், விருதாவா உம்மை துதிக்கிறான், விருதாவா உம்மை அவன் சேவிக்கிறான், பயந்து நடக்கிறான். காரணம், நீ அவரை ஆசீர்வதித்து இருக்கிறீர். அவன் மேல அன்பா இருப்பதற்கு காரணம் நீர் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். காரணங்களை வைத்து அன்பு கூறுவது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. சில நேரங்களில் நம் வீடுகளில் கூட அப்படிதான் பார்க்கிறோம். காரணம் இருக்கும். ஒரு மனைவி கணவனை அதிகமாக நேசிப்பதற்கு காரணங்களை பார்க்கிறோம். காரணம், அவர் நல்லா வேலை செய்யறார், நல்லா சம்பாதிக்கிறார். பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பதற்கு சில காரணங்கள் இருக்கும். ஏன்னா பிள்ளைகளை கீழ்ப்படுகிறார்கள் எப்பொழுதும். ஆனால் உண்மையான அன்பு என்பது காரணங்களை வைத்து வருவது அல்ல. காரணம், ஏதாவது எந்த ஒரு காரியத்தையும் சரி, அது அன்பின் அடையாளமாகவோ நேசிப்பதாக இருந்தாலும், அது நாம் அதிகமாய் ஒருவரோடு கூட ஐக்கியப்படுவதாக இருந்தாலும், இதனால் தான் நான் அவரை நேசிக்கிறேன் என்பது இன்னைக்கு பொதுவாக பார்க்கிறோம். அப்படி அல்ல. நம்மை குறித்து என்ன, நாம் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக நீங்களும் நானும் அப்படிப்பட்டதான ஒரு இயல்பான மனநிலைமையில் உடையவர்களாக இருக்கிறோமா? காரணம், நான் அவங்களை நேசிக்கிறேன்னா அவங்க எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறாங்க. சிலர் அப்படிதான் இன்னைக்கு பார்க்கிறோம். ஒருத்தர் மேல ரொம்ப அதிகமா இருக்கான்னா ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மைகள் அல்லது அவங்க மூலமா கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், அவங்க அதுக்கு அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால ஆகையினால் நேசிக்கப்படுறவர்களா இருக்கிறார்கள். அப்படி அல்ல. யோபு இதனாலே தேவனை நேசிக்கவில்லை என்பதை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு நேரம் வந்தது. தேவன் என்னை ஆசீர்வதிப்பதினாலேயோ, அவர் என்னுடைய சம்பத்தை பெருகி ஆசீர்வதித்து இருப்பதினாலேயோ, என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தினாலேயோ அல்ல,
என்னை வீட்டை சுற்றி வேலி அடைத்து வைத்திருப்பதினாலே அல்ல, தன்னுடைய தேவன் மேல் இருக்கிற நான் எப்பொழுது நம்பக்கூடியவர் அவரே, எந்த நிலைமையிலும் நான் நேசிக்கப்படத்தக்கவர் அவரே என்பதான ஒரு கட்டாயத்தில் வரும்பொழுது யோபு அதை நிரூபித்து காண்பித்ததை பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும்பொழுது, சில அனுமதிகளை அனுமதிக்கப்படும் பொழுது நாம் தேவனை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால் யோபின் வாழ்க்கையில் 3 விதமான இந்த இழப்புகள் மத்தியிலையும் யோபு தேவனை நேசித்ததாக பார்க்க முடியும். முதலாவது இழப்பு என்ன? 15ஆம் வசனத்தில் சபேர் அவர் ஒரு ஆள் 14 ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் விழுகிற பொழுது கழுதைகள் அவைகள் மேல் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையேர் அவள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கற்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து கொட்டங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டயத்து கடிக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். இப்போ முதல் லாஸ் எங்க வருகிறதுன்னா பொருளாதாரம், பினான்சியல் லாஸ் ஆஃப் ஃபைனான்ஸ், பொருளாதாரத்தில் இழப்பு. இந்த காலையில் தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நான் வைக்கிற ஒரு கொஸ்டின் என்னவென்று சொன்னால், பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய பொருளாதார இழப்பில் மத்தியில நம் ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறோமா? எனக்கு தெரிந்த என் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருந்த ஒரு சகோதரன் இப்பொழுதும் இருக்கிறார்கள். கடந்த மாதம் அவர் வந்து சொன்னார்கள், ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை செய்து கொண்டு இருந்தார். வழக்கம்போல் நல்ல வருமானம், நல்ல பதவி. வழக்கம்போல் ஆஃபீஸ்க்கு போனார். காலையில் ஒரு 11:30 மணிக்கு ஒரு மெயில் வந்தது, நீங்கள் வேலையிலிருந்து நீக்கப்படுகிறீர்கள். எந்த ஒரு முன் காரணமே கிடையாது. லோன் இருக்கிறது, ஃபேமிலி இருக்கிறது, அவர் இப்போதான் ஒரு குழந்தை, 2வது குழந்தை அவருக்கு பிறந்திருக்குது. எந்த ஒரு ரீசனும் சொல்லலை. அவர் போய் மேலிடத்துல கேட்கிறாரு, ஆட்குறைப்பு நடைபெறுகிறது, கம்பெனி நிர்வாகம் சரியில்லை, ஆகையினால் இந்த நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று சொல்லி. அதுக்கு அவர் கேட்ட ஒரு கேள்வி, எனக்கு முன்கூட்டியே 1 மாதத்துக்கு அல்லது பிரியர் நீங்க சொல்லியிருந்தா நான் என்னுடைய குடும்பத்திற்கு தேவையானதை நான் ரெண்ட் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இப்போதான் எனக்கு புதுசாக குழந்தை பிறந்திருக்கு, நான் பார்க்கணும், இதெல்லாம் எனக்கு இருக்கிறது அப்படி சொன்னது ஒன்றுமே சொல்லல. 11:30 மணிக்கு மெயில் வந்தது, 12 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸை விட்டு வெளியே போயிடுங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு அப்புறம் வந்து பேசிக்கங்க. திடீரென்று பிரியமான தேவ ஜனமே, லாஸ் ஆஃப் ஃபைனான்ஸ், பொருளாதாரத்தில் ஒரு இழப்பு. 2வது யோபுக்கு வந்த இழப்பு. அடுத்தது நாம் வாசிக்க முடியும், யோபுடைய குடும்பம், பிள்ளைகள். ஒரே நேரத்தில் எல்லா பிள்ளைகளும் 10 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். ஃபேமிலியில் ஒரு பெரிய இழப்பு. 16 முதல் 19 உள்ள வசனங்களை நாம் வாசிக்க முடியும். 19ஆம் வசனத்தில், வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 முனையிலும் அடிக்காது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். 3வது யோபுக்கு வந்த ஒரு பெரிய இழப்பு, சரம், சுகம் எல்லாம் இழந்து போனது. 2ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க முடியும். அந்த வசனங்கள், சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றார். இப்படி பொருளாதாரத்தில் ஒரு இழப்பு, குடும்பம், பிள்ளைகள், சர்வ சுகம், இப்படிப்பட்டதான இழப்பு வந்த பொழுது இந்த 3 நிலைமையிலும் யோபு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த நாளில் நம்முடைய இருதயத்தில் கொஞ்சம்
அனலைஸ் பண்ணி பார்ப்போமே. நமக்கு வருகிற பொருளாதார நெருக்கடியில் நாம் ஆண்டவரை எப்படி, ஆண்டவர் எனக்கு போதுமானவர் என்றதான ஒரு நிறைவோடு நாம் இந்த விசுவாசத்தில் நிற்கிறோமா? ஃபேமிலியில சில சூழ்நிலைகள் மாறும் பொழுது ஆண்டவர் எனக்கு போதுமானவர், என் தேவன் எனக்கு போதுமானவர் என்ற உணர்வோடு கூட நாம் இன்னும் அவரோடு கூட நெருங்கி ஜீவிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா? மூன்றாவது, சரீரத்துல திடீரென்று காரணமே இல்லை, தெரியல, ஒருவரும் இப்படிப்பட்டதான ஒரு வியாதியை சந்தித்து இருக்க முடியாது. மிகவும் கொடூரமான வலி, வேதனை, தூக்கமில்லாத ஒரு சூழ்நிலை. இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதுக்கே நம்ம ஒரு half an hour எடுத்துக்கலாம். அவ்வளவு ஒரு சூழ்நிலை மத்தியிலும் நாமளும் தானே சொல்லியிருப்போம், அவர் என்னை கொன்று போட்டார், அழுது கண்ணீர் வடித்து சொல்லிப்போம். யோபு ரொம்ப கூல், வெரி ஜென்டில்மேன், ரொம்ப அழகா சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஸ்டேட்மெண்ட், பெய்த்தோட ஸ்டேட்மெண்ட். அநேகர் விசுவாசத்தை குறித்து நாம் என்ன யோசிக்கிறோம் என்று சொன்னால், விசுவாசம் என்பது நாம் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வது, பெற்றுக்கொள்வது, உரிமையாக்கிக் கொள்வது, எல்லாவற்றையும் கட்டுவது, ஜெயிப்பது, மேற்கொள்வது, இதுதான் விசுவாசம் என்று நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 2 பாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கிதியோன், எப்தா, தானியேல் இவர்களை குறித்து விசுவாசத்தில் இவர்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்த வசனங்களில் சிலர், வேறு சிலர் என்று சொல்லி ஒரு பட்டியலை பார்க்க முடியும். அவர்களும் விசுவாசிகள் தான், விசுவாசத்தில் வல்லவர்கள் தான். வேறு சிலர் என்று ஒரு கூட்டத்தை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பின்னும் நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்? 32ஆம் வசனம், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசனம் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினி உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு இருந்திருக்க பெற்றார்கள். இதெல்லாம் விசுவாசத்தில். இந்த ஒரு பகுதியை வாசிக்கும் பொழுது நமக்குள் ஒரு இனம் புரியாத ஒரு விசுவாசம், நம்பிக்கை அல்லது ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் உருவாகும். ஏன்னா விசுவாசம்னா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் இருந்தாதான் விசுவாசம். சிங்கத்தின் வாயை கட்டி தானியேல் அப்படியே அந்த சிங்கத்தை தலையணையாய் வைத்து படுத்தி நல்ல நித்திரை பண்ணினார், காலை விடியும் வரை என்று நாம் மனதில் அப்படி யோசிக்கிறோம். நல்லது, விசுவாசம். ஆனால் வேறு சிலர், இவர்களும் விசுவாசிக்க கூடியவர்கள் தான். 36 நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலில் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள். இவர்களும் விசுவாசம் என்பது நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக வெறுமனமே பெற்றுக்கொள்வது, உரிமையாக்கிக் கொள்வது, ஜெயிப்பது, முறியடிப்பது மாத்திரமல்ல. விசுவாசத்தின் இன்னொரு மறுபக்கம் இருக்கு, அது சகிப்பது. ஆமே, அதுவும் விசுவாசம் தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பாடுகளை சகிக்கிறவர்களை பார்த்து, உபத்திரவங்களை சகிக்கிறவர்களை பார்த்து, பாடுகள் வழியாய் கடந்து போவர்களை பார்த்து இவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்று இந்த தற்காலிக விசுவாசிகள் மார்க்கு போடுகிறார்கள். தவறு. விசுவாசம் என்பது சகிப்பதில் ஒன்று. தேவன் அனுமதிக்கிற பாதைகள், நாம் கடந்து போகிற பரீட்சைகள், சோதனைகள், போராட்டங்கள், இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கை நாம் வாழ்வதனால் நமக்கு வருகிற நிந்தைகள், அதை சகிப்பது விசுவாசம். நண்பர்கள் மத்தியிலே, உறவினர்கள் மத்தியிலே, வேலை செய்கிற இடத்துல கர்த்தருக்காய் நாம் வாழ்வதினாலே, அல்லது சில நேரங்களில் சில அனுமதிகள் நமக்கு கொடுக்கப்படுவதனால் வருகிற பரீட்சையில நாம் நிற்கிறோம் பாருங்க, இதுவும் விசுவாசம். அல்லேலூயா. ஜெயிப்பதும் கட்டுவதும் முறியடிப்பது மாத்திரம் விசுவாசம் என்ற கண்ணோட்டத்தை விட்டு சகிப்பது, ஏற்றுக்கொள்வது, அதிலே பொறுமையா இருப்பது. ரோமர் 8:28 தேவனிடத்து அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்றதான மனதிலே உறுதியாய் வைத்துக் கொண்டு அதன் மேல் நம்பிக்கையோடு சகித்து அதை முறியடித்து அதற்கு காரணமாயிருக்க பிசாசுக்கு ஒரு
வெட்கத்தை உண்டாக்குறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். அதுவும் விசுவாசத்தின் அடையாளமா இருக்கிறது. யோபு அதுதான் செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால் இப்படிப்பட்டதான குச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரையிலும் இருக்கிற வேதனைகள், வலிகள் எல்லாவற்றையும் இருந்து யோபுக்கு சரீரத்தில் ஒரு இழப்பு. அடுத்தது யோபுக்கு வந்தது இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன? லாஸ் ஆஃப் ரெப்புடேஷன். யோபு நற்பெயர் கூட இழக்கப்பட்டது. நண்பர்கள் வந்து சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? பாருங்க என்ன விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் யோபு நோக்கி வருது பாருங்க. யோபு அப்படின்னா நீ ஏதோ குற்றம் பண்ணிருக்க, குற்றமில்லாமல் அழிந்தது உண்டோ? வாசிங்க. சன்மார்க்க அதம் பண்ணப்பட்டது எப்போ? அவருடைய நண்பர் வந்து அழகா ரொம்ப, அதாவது சொல்லுவாங்க பட்டர் நைஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெட்டுறதும் தெரியாது, ஆனா என்ன பண்ண ஆழத்துல அது உள்ள இறங்கிடும். அந்த மாதிரி வெட்டுறாங்க. என்ன வெட்டுறாங்க? குற்றமில்லாமல் அழிந்தவர்கள் யாருப்பா? அப்ப நீ ஏதோ குற்றம் பண்ணி இருக்கிற, உன்கிட்ட ஏதோ ரகசிய பாவம் இருந்திருக்கிறது. அது ஒருவேளை எல்லாருக்கும் தெரியாத ரகசிய பாவத்தினால்தான் உனக்கு வேலையாட்கள், ஒட்டகங்கள், கழுதைகள், ஈவன் உன்னுடைய சொந்த பிள்ளைகள் கூட இழந்து போயிருக்கிறனா, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப இந்த வார்த்தை நமக்கு அது கூட ரொம்ப இனிமையா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் பேசுறாங்க பாருங்க. சில தேவ பிள்ளைகள் கடந்து போகிற விசுவாசத்தை அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. சில குடும்பங்கள் சபையில இப்படிப்பட்டதான அனுமதியினாலே அவர்கள் விசுவாச பரீட்சை நிற்கும் பொழுது சக விசுவாசிகள் கூட அப்படிதான் பேசுறாங்க. ஒருத்தர் பேசிப்பாங்க, என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, இவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கு, ஏதோ அவங்க ரகசியமா ஏதோ பிரச்சனை, ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ ஆண்டவருக்கு விரோதமா என்ன ஏதோ பாவம் பண்ணியிருப்பாங்க, தவறு பண்ணியிருப்பாங்க. இது சுலபமாய் பேசப்படுகிற வார்த்தை. இந்த வார்த்தை யோபுக்கு வந்தது. குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? எலிப்பாஸ் வந்து ஆறி விடுறாரு வார்த்தை. இப்ப யோபோட மனம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒண்ணுமே புரியாது யோபுக்கு, ஒண்ணுமே தெரியல. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னே தெரியல, எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியல யோபுக்கு. ஆனா இந்த நிலைமையும் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எவ்வளவு ஜென்டலான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல மிகவும் டீப்பான ஒரு ஆழமான ஒரு அறிக்கையை பார்ப்போம். ஸோ நற்பெயரும் யோபுடைய நண்பர்கள், மற்ற நண்பர்களும் சேர்ந்து கொண்டு தொலைச்சி எடுக்கிறாங்க ஒரு இடத்துல, ஏதோ சம்திங் உங்ககிட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகினால் விசுவாசத்தில் சகிப்பதற்கு கூட விசுவாசம். விசுவாசம் என்பது தேவன் அனுமதிப்பதை ஏற்றுக்கொண்டு அதில் நாம் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுவது விசுவாசம். அல்லேலூயா. தேவன் நமக்கு எதை அனுமதிக்கிறார் அதை ஏற்றுக்கொண்டு அதில் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுவது விசுவாசம். சில நேரத்தில் நம்ம அனுமதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் பார்ப்போம். கணவரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். தேவன் அனுமதிக்கிறவைகள் நம்ம மனசளவுல நமக்கு அது ரொம்ப கடினமா இருக்கு, ஆனால் தேவன் அனுமதித்து இருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு இந்த பாதையில நாம் தொடர்ந்து பிரயாணம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு அதுதான் ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய நண்பர்கள் நம்மை கைவிட்டாலும் அல்லது நண்பர்கள் நம்மை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நாம் தேவன் மேல் முழு நம்பிக்கையாய் இருக்கிறோமா? யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். வெகு சீக்கிரமாக சில நிமிடங்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர்களை மறந்து விட்டார்கள். பாருங்க, பந்து ஜனங்கள். யோபோட ஸ்டேட்மெண்ட், என் பந்து ஜனங்கள் என்னோடு ரொம்ப ஒரு காலத்தில் நான் ஆசீர்வாதமா இருந்த பொழுது, சீமானா இருந்தபோது, செல்வனா இருந்தபொழுது என்னோடு கூட அப்பம் புசித்தவர்கள், என்னோடு கூட என் பந்தியில திருப்தியா இருந்தவர்கள், என் பந்து ஜனங்கள். 19ஆம் வசனம், 19.
என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். ஆமா, இதை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தீர்க்க தரிசனமாக நாம் வாசிக்க முடியும். சங்கீதம் 41:9 தாவீது, இங்க சங்கீதக்காரனுடைய அனுபவம் அப்படியா இருந்திருக்கிறது. 41:9 என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும். இங்க பாருங்க, இந்த தேவ மனிதனுடைய அனுபவம் பார்க்கும் பொழுது இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத் அவன் செய்ய போகிற காரியத்தை குறித்தும் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் கூட நாம் பார்க்கிறோம். நான் நம்பினவன், என் அப்பம் புசித்தவன், என் குதிகாலை தூக்கினான். இங்க யோபு சொல்லும் போது என் பந்து ஜனங்கள் எல்லாரும் என்னை விலகி போனார்கள், என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவனுக்கு விரோதிகள் ஆனார்கள். 55ஆம் சங்கீதத்தில் கூட நாம் 12 முதல் 14 வசனங்களை இதை நாம் வாசிக்க முடியும். இப்படிப்பட்டதான நிலைமையிலும் பிரியமான தேவ சபையே, இந்த உபவாச நாளில் தேவனுடைய வார்த்தை நான் உங்களுக்கு முன்னிட்டு கேட்கிறேன். நம்மை புரிந்து கொள்ளாமல் வெறுக்கிறவர்கள் பந்து ஜனங்களா இருக்கலாம், சிநேகிதர்களா இருக்கலாம், வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், பக்கத்து வீட்டாரா இருக்கலாம், நம்மோடுக்குள்ள நீண்ட நாட்கள் அப்பம் புசித்தவர்களா இருந்தாலும் அவர்கள் என்ன சொன்னாலும் நான் தேவனை நேசிக்கிறேன், தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பேன், யார் என்னை விட்டு விலகி போனாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்க சொல்லுகிறேன். சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆம், யார் என்னை விட்டு விலகி போனாலும், ஏன்னா அவங்க மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்க அன்பை ஆண்டவர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் நாம் ஆண்டவரை நேசிப்பதற்கு கடனாளிகளா இருக்கும், நேசிக்க கூடியவர்களா இருக்கிறோமா? ஈவன் நாம் இந்த நாளில் பள்ளிகளில் கல்லூரியில் கூட நாம் சில அனுபவங்களை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட அப்படிப்பட்ட சோதனைகள், ஆண்டவரை குறித்து பேசும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழும் பொழுது, நாம் அந்த பிள்ளைகள் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்திற்காய் அர்ப்பணிப்பை அவர்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கூட சக நண்பர்கள் கூட விலகி போகிறதை பார்க்கிறோம். அலுவலகத்தில் அப்படி நடக்கிறதை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் அலுவலகத்தில் மிகவும் மோசமாய் நடத்தப்படுகிறார்கள், மிகவும் கீழ்த்தரமாய் நடத்தப்படுகிறார்கள், தகாத வார்த்தைகள் பேசப்படுகிறது. காரணம் விசுவாசத்தின் காரணம் இயேசு என்ற ஒரே ஒரு நம்பிக்கையினாலே நடத்தப்படுகிற காலங்கள் இந்த காலங்களாய் இருக்கிறது. ஒரு நாட்கள் கிறிஸ்தவர்களை நேசித்த அலுவலகர்கள் இன்றைக்கு அநேக இடங்கள்ல இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி விசுவாசத்திற்கு விரோதமாய் தூண்டிவிட்டு அவர்களை வெறுக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஈவன் யோபுடைய மனைவியும் கூட என்ன பண்ணாங்க, புரிந்து கொள்ள முடியல. என்ன சொல்றாங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்க முடியும். நீர் இன்னும் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீரோ. பந்து ஜனங்கள் பரவாயில்ல, அது ரொம்ப கொஞ்சம் தாங்கிக்கலாம். சிநேகிதர்கள் பரவாயில்ல, ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் மனசு தேத்தின்னு போயிடலாம். ஆனா எங்க இப்ப கை வருது, எங்க இப்போ அடி விழுது யோபுக்கு? சொந்த மனைவியே வந்து சொல்றாங்க. அந்த வசனத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். நீர் இன்னும் உடைய உத்தமத்தில், நம்முடைய மனைவி அவருடைய பார்த்து நீ உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து. ரொம்ப அவங்களுடைய ஃபிங்கர் பாயிண்டிங் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஓ அனி, ஓ டியர், இந்த நோயிலிருந்து நீங்க கஷ்டப்படுறதை காட்டிலும் செத்து போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருந்திருக்கும். நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்திருக்கும் சொல்லிட்டு. ரொம்ப மனதுல ஒரு விதமான வெறுப்பு, கசப்பு. ஈவன் யோபோட மனைவி கூட என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, எலிப்பாஸ் மாதிரி நினைச்சாங்களே தெரியல. காரணம் இல்லாமல் அழிந்தது உண்டோ அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல. இது ரொம்ப கேவலமா ஒரு ஒடுங்கின எலும்பு மாத்திரம் தான் தெரியுது. கண்ணெல்லாம் உள்ள போய் சதையெல்லாம் ஒடுங்கி பருக்கள்னால் நிறைந்து உதவியற்ற ஒரு மனிதனாக, ஒரு மிக கம்பீரமான ஒரு மனிதன் யோபு, ஐஸ்வர்யவான், சீமான், மிகவும் உன்னதமான ஒரு மனிதன் அப்படியே தரையில படுத்து கொண்டிருக்கும் போது அந்த அம்மா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 அடி தூரத்தில் நின்று, ஒருவேளை யோபு அங்க படுத்து நிற்பாருன்னா இங்க நின்று, ஏன்னா கிட்டவே போக முடியாத அளவுக்கு அவருடைய கொடூரமான வியாதி. ஒரு 5 அடி 10 அடி தூரத்தில் நின்று கையை நீட்டி சொல்லியிருப்பாங்க, இன்னும் உத்தமத்துல தேவனை தூஷித்து என்ன பண்ண ஜீவனை என்று ஒரு மிகவும் இருதயத்தை உடைக்கிற ஒரு
வார்த்தை. எங்களுடைய சர்ச்சில் ஒரு எனக்கு பிரதர் இருக்கார், நான் அவருக்கு மென்டராக இருக்கிறேன். ஸோ ஆகையினால் என்கிட்ட எப்பொழுதும் தன்னுடைய நிலைமைகளை சொல்லுவார். அவர் அடிக்கடி சொல்றது என்னது, ஈவன் போன வாரம் கூட சொன்னார், பாஸ்டர் யார் என்ன பிரச்சனை, ரொம்ப ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் எம்என்சியில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்காரு, நல்ல ஒரு தேவ பிள்ளை. ஆனால் அவர் ஒரே ஒரு விஷயம் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், என்னை யார் சொன்னாலும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், ஆனால் என் ஒய்ஃப் பேசுறது என்ன பண்ண என்னால் தாங்கிக்கவே முடியல. பல நேரங்கள் அவர் சூசைட் கமிட் பண்ணியிருக்காரு, அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. அந்த நேரங்கள் அவரை ஆலோசனை கொடுத்து தேற்றி எப்படிலாம் கொண்டு கொண்டிருக்கிறோம். அவருக்கு சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, யார் உலகத்துல வேற யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனா மனைவி என்ன பேசுறது என்னால் என்ன பண்ண ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடைந்து போய் 2 முறை அவர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணார். ஆண்டோட கிருபையினாலே அந்த மனிதனை ஆண்டவர் பாதுகாத்து இன்றைக்கு நல்ல ஒரு லீடராக உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பகிரங்கமா போய் வெளியே எனக்கு சாட்சி சொல்ல, நான் இப்படி இருந்தேன், ஆனா ஆண்டவர் என்னை தொட்டார், என்னை மாற்றினார், என் வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். சரி, லெட்ஸ் கம் டு தி சப்ஜெக்ட். நான் வருவோம், முடிக்க போகிறேன். ஆகையினால் இப்படிப்பட்ட நிலைமையில் யோபுக்கு வந்த சோதனை சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு இடத்துல தன்னுடைய ஊழிய அனுபவத்தில் சொல்லும்போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? 2 தீமோத்தேயு 4:10, ஏனென்றால் தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, ஆமா, தேமா என்னை விட்டு பிரிந்து போனான். தான் நேசித்த ஊழியத்தில் துணையா இருந்த தேமா கூட இப்பிரபஞ்சத்தில் ஒருவேளை எல்லாரும் பிரிந்து போனா கூட, நண்பர்கள், உறவினர்கள், பந்து ஜனங்கள் எல்லாரும் பிரிந்து போனா கூட, நாம இந்த காலையில இந்த உபவாச ஜெபத்துல வந்திருக்க சொல்ல முடியுமா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர்கள் நம்பிக்கையா இருப்பேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபோட ரிப்ளை அப்படியா இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 3வது, நாம் இருளின் பாதையில திகைத்து போகும் பொழுது தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறோமா? யோபின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கும் பொழுது யோபு அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். யோபு பிரதித்திரமாக நான் அவரை எங்கே கண்டு சந்தித்தால் அறிந்தால் நலமாயிருக்கும். ஓ மை காட், அவர் ஆசனத்திற்கு முன்பதாக வந்து சென்று அவருடைய மொழிகளை அறிந்து, இதுதாங்க அடுத்த ஒரு இருள் சூழ்ந்த இருளை திகைத்து போகிற ஒரு யோபுக்கு மிகவும் மிக உன்னதமான அந்த மனிதனுக்கு வந்த ஒரு சோதனை. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பது அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக, இப்படிப்பட்டதான காரியங்கள் என்ன, இப்படிப்பட்டதான சோதனைகள் எதனால், நான் என்ன தவறு செய்தேன், நான் எப்படிப்பட்டதான மனிதராக இருந்தேன் என்று என் நியாயத்தை வைத்து என் காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் நான் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். ஆண்டவர் எனக்கு சொன்னா நான் உணர்ந்து கொள்வேன். இருள் திகைப்பின் நேரம். சில நேரங்கள் நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து விடை தெரியவே தெரியாது, புரியாது, திகைக்கிற ஒரு நேரமாய் கூட இருக்கலாம். அந்த நேரங்களிலும் நாம் ஆண்டவரை உறுதியாய் நேசிக்கிறோமா? சில நேரங்களில் விசுவாச வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரிடத்தில் பதில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாவற்றுக்கும் கிளியர் கைடன்ஸ் நமக்கு இல்லாமல் இருக்கும். இது அனுபவபூர்வமாக நாங்கள் பார்த்து சொல்லுகிறேன். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் போகும் பொழுது எல்லாவற்றுக்கும் நாம் தெளிவான பாதையை அறிந்து போக முடியாது. ஆனால் விசுவாசித்து, பவுல் சொல்றது பண்ண, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா.
நாங்கள் தரிசித்து நடப்பதல்ல, கண்களினால் பார்த்து நடப்பதல்ல. தேவன் இருக்கிறார். தம்முடைய குமாரனும் நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:9. அவருடைய உண்மையை நம்பி நடக்கிறோம். அவர் ஜீவிக்கிறார், அவர் வாழ்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், தம்முடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆகையினால் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். இதுதான் விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. முன்னோடி என்ன இருக்குன்னு தெரியாது, நாளை என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அவரில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது, எதிர்காலம் தெரியாது, நாளை குறித்து நமக்கு வெளிச்சம் இல்லை. ஆனால் இன்றைக்கு தேவன் கொடுக்கிற கிருபையை கொண்டு நாம் நடக்கிறோம். இன்றைக்கு என் தேவன் நல்லவர் என்று சொன்னால் நாளைக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். தலைமுறை தலைமுறைக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். எதின் அடிப்படையில் நாம் இந்த விசுவாசத்தில் ஓடுகிறோம்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எதின் அடிப்படையில் இந்த விசுவாச ஊழியத்தை செய்கிறோம்? எங்களுடைய ஊழியத்தை குறித்து சொல்லக்கூடுமானால் அப்படி சொல்லலாம். அடுத்த மாதம் சபைக்கு வாடகை கட்ட வேண்டும் என்று சொன்னால் சேவிங் கிடையாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். விசுவாசிகளையா அல்லது வேற ஸ்பான்சரையா? எங்காவது உதவி வரும் என்றா? இல்ல, அழைத்தவர் உண்மையுள்ளவர். இதுவரை நடத்துகிறார், இனிமேலும் நடத்துவார். நான் நினைக்கிறேன் குளோபல் சபை அப்படிதான். அல்லேலூயா. அடுத்த மாசம் ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு பெரிய தொகை, எல்லாவற்றையும் சந்திக்கணும்னா அழைத்தவரை நோக்கி பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் அப்படிதான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த விசுவாசத்தில் நமக்கு இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த நேரத்தில் யோபு அந்த நிலைமையிலும் நான் அவரை சந்தித்தால் நலமாயிருக்கும், அவர் சொல்லுற மறுமொழியை கேட்டு நான் நடப்பேன் என்று அந்த திகைத்து போக நேரத்திலும் கூட அடுத்த ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறார். என்னன்னா, அவர் என்னை கொன்று போட்டால் நம்பிக்கையாயிருப்பேன். சில நேரங்கள் நமக்கு ஆன்சர் கிடைக்காது. சரி, மறைவானது தேவனுக்குரியவைகளே. வேதம் அதுதான் சொல்லுகிறது, மறைவானது தேவனுக்குரியவைகள். முடிக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 3 விதத்தில் ஆண்டவர் யோபுக்கு பதில் கொடுத்தார். 1, யோபின் புத்தகம் 38ஆம் அதிகாரத்தை ஒரு 5 நிமிடத்தில் நாம் முடித்து விடலாம். இதெல்லாம் நடந்து நான் அவரை சந்தித்தால் நலமாயிருக்கும், அவர் சொல்லுகிற வார்த்தை நான் கேட்பேன், என் காரியங்கள் எல்லாம் அவருக்கு முன்பதாக கொண்டு போய் வைப்பேன், என் நியாயங்களை எல்லாம் கொண்டு போய் வைப்பேன் சொல்லும் பொழுது ஆண்டவர் யோபோட பேசின வார்த்தை என்ன பாருங்க, 38ஆம் அதிகாரத்துல. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்று யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிறவன் இவன் யார்? எப்பொழுதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு. இந்த சாப்டர் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா கிரியேஷனை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற பொழுது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. 7ஆம் அப்படி நீங்க இந்த இதை ஃபுல்லா வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவர் புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. மேகத்தை அதற்கு 9ஆம் வசனம் வஸ்திரமாக மூடவும், இருளை அதற்கு புடவையாக நான் உடுத்தின பொழுதும், கடலுக்கு அலைகள் 11ஆம் வசனத்துல இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய்? சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து அதன் ஆழத்தில் அடியில் உலாவினதுண்டோ? 16ஆம் வசனத்துல
22, உறைந்த மழையின் பண்டகசாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல்மழையாய் இருக்கிற பண்டகசாலை பார்த்தாயோ? 27, இப்படி வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடிமுழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் வகுத்தவர் யார்? 31, அருமீன் நட்சத்திரங்களையும் சுகிர்த சம்பத்தையும் நீ இணைக்க கூடுமோ? இப்படி ஆண்டவர் பேசிக்கினே வராரு பாருங்க. 38 அதிகாரம் முழுவதும் நம்ம அதை பார்க்கலாம். 39ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் என்ன பதில் சொல்ல விரும்பினார்? ஆண்டவர் கொடுத்த 3 விதமான பதில்கள் யோபுக்கு இருந்தது. நம்முடைய வாழ்விலும் அதுதான். ஒன்று, தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. யோபுக்கு ஆண்டவர் உணர்த்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் சர்வ வல்லமையுள்ளவர், நான் தான் சிருஷ்டிகர்த்தர், நான் உருவாக்கினவர். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் கடந்து போகும் பொழுது ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், என் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். ஆண்டவருடைய சர்வத்தை நாம் பார்க்க முடிகிறது. உருவாக்குகிறவர், படைப்பின் தேவன், அவரே எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். யோபுக்கு என்ன ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க விரும்புறான்னா, நான் சர்வ வல்லமுறை என்பதை நீ நிச்சயமாய் நம்பிதான் ஆக வேண்டும். இந்த நாளிலே அன்பு சபையே, அன்பு தேவஜனமே, நம்முடைய பாதையில் என்னவா இருந்தாலும் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மிகவும் சர்வ வல்லவர், சர்வத்தையும் உண்டாக்கினவர், சர்வத்தையும் தாங்குகிறவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இரண்டாவது, ஆண்டவர் யோபு கொடுத்த பதில் 42ஆம் அதிகாரத்தில் அதை நாம் அப்படியே வாசிப்போனா, யோபுடைய வாழ்வில் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபுக்கு ஒரு டீச்சிங் கொடுத்த பிறகு ஆண்டவர் என்ன போதித்தார், என்ன கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்று சொன்னார். 3 காரியங்களை ஆண்டவர் போதித்தார். முதல், நான் சர்வ வல்லமை உள்ளவர். இரண்டாவது, நான் எல்லாவற்றையும் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறேன். உன் தேவைகளை நான் பார்த்துக் கொள்வேன் என்பதை நீ நிச்சயமாய் நம்பிதான் ஆக வேண்டும் யோபு. மூன்றாவது, என்னால் எதையும் திரும்ப உனக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. எதையும் நீ இழந்த எதையும் என்னால் உனக்கு திரும்ப கொடுக்க முடியும். யோபுகிட்ட ஆண்டவர், நான் அப்படி யோசித்தேன், ஆண்டவர் போயிட்டு, நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப உத்தமன், சன்மார்க்கன், நீ எனக்கு பயந்து நடந்த. ஆனா என்ன நடந்தது யோபு தெரியுமா? ஒரு பெரிய டிராமா நடந்தது. உனக்கு தெரியாத, நம்மள வந்து அப்படிதான் பேசியிருப்போம். ஒரு பெரிய டிராமா நடந்தது. ஒரு நாள் சாத்தான் வந்தான், அவன் வந்து நின்று பர்மிஷன் கேட்டான், நான் கொடுத்தேன், அவன் தான் இதெல்லாம் செஞ்சான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல, யோபுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணல. நாம தான் அப்படிதான் பண்ணிருப்போம்ல. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. எந்த இடத்துலயும் அந்த சாப்டரே கொண்டு வரல, அதை பத்தி பேசவே இல்லை ஆண்டவர். இதெல்லாம் சாத்தான் செஞ்சான், அவன் பர்மிஷன் கேட்டான், உத்தரவு கொடுத்தேன், அவன் இப்படிலாம் உன்னை வந்து சோதனை பண்ணி இதெல்லாம் அவன் தான் எடுத்தான், நீ உத்தமன் தான், நீ நல்லவன் தான், நீ சன்மார்க்கன் தான், நீ எனக்கு பயந்து நடக்கிறவன் தான் அப்படின்னு ஆண்டவர் போய் பேசல யோபு கிட்ட. யோபு கிட்ட தெளிவா ஆண்டவர் கேட்டாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன் தேவையில நான் எப்பொழுதும் பார்த்துக் கொள்வேன், என்னால் எதையும் செய்ய முடியும். ஆண்டவர் 2 மடங்கா யோபுக்கு என்ன பண்றார், திரும்ப ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 2 விதமான எல்லா இரட்டத்தனை அதெல்லாம் தெரிந்த ஒரு சரித்திரம். முடிக்கிறேன் தேவ வார்த்தையோடு. பிரியமான தேவஜனமே, எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்த ஆண்டவர் பிள்ளைகளை மாத்திரம் என்ன பண்றார், அப்படியே அதே
7 குமாரர்கள் 3 குமாரத்திகள். எல்லாத்தையும் 2 மடங்கா கொடுத்தவர் ஏன் இதை மட்டும் கொடுக்கல? மரணம் என்பது சில காலம் நமக்கு வேண்டியவர்கள், நாம் நேசிக்கிறவருடைய முகத்தை மறைத்து விடுகிறத தவிர நிரந்தரமாய் நம்மை பிரிப்பது அல்ல. யோபின் பிள்ளைகள் முகம் சில காலங்கள் யோபுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் யோபு தேவராட்சியத்துக்கு போகும் பொழுது மீண்டும் அந்த பிள்ளைகள், இந்த 10 பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அந்த 10 பிள்ளைகளையும் தேவ சமூகத்தில் யோபு சந்தித்து இரட்டத்தனையான நன்மையின் ஆசீர்வாதத்தை யோபு பார்த்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் நாம் ஒருவேளை நமக்கு யாராவது நம்முடைய வேண்டியவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இழந்து அந்த வேதனையோடு இருப்போமா, நீங்கள் மனதில் வைத்துக்கள், அவருடைய முகம்தான் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அது கூட டெம்பரவரியா தான் மறைக்கப்பட்டிருக்கு. வெரி சூன், ஒருவேளை நாம் நித்திரை அடைந்தாலோ அல்லது தேவனுடைய வருகை இருக்குமானாலோ அவரை நாம் சந்திப்போம். அல்லேலூயா. தேவன் எப்படி பதில் செய்தார்? ஒருவேளை பிசாசை கொண்டு வந்து நிறுத்தி இவன் தான் இதற்கு காரணம் என்பது ஆண்டவர் அங்கே யோபுக்கு சொல்லல. பிசாசுக்கு கொடுத்த மிகப்பெரிய அடி என்னவென்று சொன்னால், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை, ஒரு தனையான இந்த ஆசீர்வாதத்தையே பொறாமை தாங்க முடியாதபடி குற்றம் சாத்தின இந்த கொலைபாதகன், இந்த திருடன், இந்த பொய்யனுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பதில் என்னவென்று சொன்னால், யோபை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் அப்படிதான் ஆண்டவர் செய்வார். நான் அதை விசுவாசிக்கிறேன் பர்சனலா. நம்மைக்கு விரோதிக்கிறவர்கள், நம்மை காரணமாக தூஷிக்கிறவர்கள், நம்மை சபிக்கிறவர்கள், அல்லது நம்முடைய விசுவாசத்தை புரிந்து கொள்ளாத நம்முடைய குற்றம் சாட்டுகிறவர்கள் மேல் ஆண்டவர் உடனே அவங்க கையை காலை உடைச்சு அவங்கள தண்டித்து அவங்கள வேற மாதிரி ஆக்க மாட்டார். அவங்களுக்கு எதிராக நம்மளை 2 மடங்கு உயர்த்தி கொண்டே போவார். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பதில். நாமள என்ன நினைப்போம்? ஆண்டவர் அவங்க ஏன் இன்னும் ஆண்டவர் சந்திக்காம இருக்காரு, ஏன் ஆண்டவர் இன்னும் அவங்களை அடிக்காம இருக்காரு, ஏன் ஆண்டவர் இன்னும் பழி வாங்காமல் இருக்காரு, ஏன் ஆண்டவர்களுக்கு பாடம் புகட்டாமல் இருக்கிறார்? எப்படி பாடம் புகட்டுவார் என்று சொன்னால், உங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உயர்த்தி வைப்பதினாலே தான் அவருக்கு புத்தியை ஆண்டவர் தெளிவிப்பார். அதுக்கப்புறம் பிசாசு யோபோட வாழ்க்கையில என்டரே ஆக முடியாத அளவுக்கு பர்மனண்டான வேலி போட்டுட்டார். இனி என்ன வந்து சொன்னாலும் யோபோட வாழ்க்கையில பிசாசு நுழையவே முடியாது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவைக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரால் எதையும் மாற்ற முடியும். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான நேரத்திற்கு உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில நம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்முடைய வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை ஆராய்ந்து பார்த்து இருக்கிறோம். தகப்பனே, நாங்களும் உம்மை விசுவாசிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீரே சிருஷ்டி கர்த்தர், நீர் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், உருவாக்கக்கூடியவர். இது மாத்திரமல்லப்பா, எந்த நிலைமையிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறீர். எதையும் உம்மால் மாற்ற முடியும் ஆண்டவரே. உம்முடைய காலத்திற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுக்கும் அந்த நம்பிக்கையை தாரும். கண்டு விசுவாசிக்கிறவர்களாக அல்ல, காணாதவைகளை விசுவாசிக்கிறவர்களாக தேவனுடைய மகத்துவமான வல்லமையும் வாக்குத்தத்தங்களையும் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் வேறுபிரித்தலையும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தையும் எங்களுக்காய் முன்வைக்கப்பட்டிருக்க தேவனுடைய பரம திட்டத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் கடந்து போகிற பாதைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவிக்குவதற்கும் எங்களை நடத்துவதற்கும் நீர் போதுமானவராயிருக்கிறேன். உடைய அன்பின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சபை ஆசீர்வதியும், இல்ல வந்திருக்க தேவ ஜனங்களை ஆசீர்வதியும். நாளை நடக்கிற ஆராதனை மகிமையா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தகப்பனே, தந்து விட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமா. தங்கிவிடும் நிரந்தரமாய் உயிருள்ள திருபலியாய் உடலை படைக்கின்றேன். உள்ளம் தந்து விட்டேன் உயிருள்ள திருபலியாய் உடலை படைக்கின்றேன்.
உலக போக்கில் நடப்பதில்லை, உலக போக்கில் நடப்பதில்லை. ஒத்த வேஷம் தரிப்பதில்லை, உலக போக்கில் நடப்பதில்லை. ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திரு சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திரு சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை. ஆமென். ஆண்டவரே, உள்ளம் தந்து விட்டே. அன்பு என்பது பெற்றுக்கொள்ளுகிறதினாலே வருகிறது அல்ல, ஒரு காரணத்தோடு அல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேரில் முழு அன்பை செலுத்தும்படி, ஆண்டவரே நாங்க வாங்குறதுனால உம்மை நாங்க நேசிக்கிறோம் அல்ல ராஜா. எங்கள் பரலோக ஆண்டவரே, நிபந்தனையற்ற ஒரு அன்பை எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிறது போல நாங்களும் கர்த்தாவே எந்த நிபந்தனையும் இன்றி உம்மை நேசிக்க இந்த அன்கண்டிஷனல் லவ் எங்களுடைய இருதயத்தில் இருக்கட்டும் அப்பா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சாதிப்பதற்கு மாத்திரம் அல்ல, வேறு சிலரோ சகித்து கொண்டிருந்தார்கள். விசுவாசம் என்பது சாதிக்க மாத்திரம் அல்ல, சகித்து கொள்ளவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் விசுவாசத்தை பலர் கேள்வி கேட்கும்போது சோர்ந்து போகாதீங்க. இத்தனை வருட விசுவாசியாய் இருக்கிறீங்க, உங்களுக்கு இது நடக்கலையா? உன்னை ஒரு அடையாளமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை ஒரு அடையாளமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிப்பதற்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏராளம் இருந்தது. என்றைக்கு அவன் விசுவாசியாய் மாறினானோ அவைகள் எல்லாவற்றையும் குப்பையாய் தள்ளிவிட்டு அநேக பாடுகளை சகித்து கிறிஸ்துவை போல அச்ச அடையாளங்களை தன் சரீரத்திலும் அவன் சுமந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நமக்கு கிடைச்சதை வச்சு நம்முடைய விசுவாசத்தை அளந்து பார்க்க வேண்டாம். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான். ஆபிரகாமுக்கு மாம்சத்தின்படி ஒரு கிரவுண்ட் இடம் கூட சொந்தமா இல்லை, கல்லறை தோட்டத்தை தவிர. ஆனால் கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். இன்னைக்கு கர்த்தர் விசுவாசத்தினுடைய ஆதியாக ஆபிரகாமாக உங்களை வைத்திருப்பார் என்றால், உங்களுடைய விசுவாசம் உங்கள் பின்னடியார்களை பலத்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தும் என்பதில் சோர்ந்து போகாதிருங்கள். இன்றைக்கு நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு கண்ணீரோடு விதைக்கிற விதைக்கும் கம்பீரமான ஒரு அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சாத்தான் சொன்னான், நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறீர், அதனால உம்மை ஆராதிக்கிறான். கர்த்தர் சொன்னார், அப்படி அல்ல, அவன் உண்மை உள்ளவன், அவனை ஆசீர்வதித்தேன். சோதனைக்கின் முடிவில் கர்த்தர் சத்ருவுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நீ முன்ன சொன்ன கொடுத்து வச்சிருக்கிறதுனால நம்பினான்னு சொன்ன, எல்லாம் எடுக்கப்பட்டுருச்சு. எடுக்கப்பட்ட பிறகும் அவன் நம்பிக்கையில் உறுதியாயிருந்ததை நீ பார்த்தாய் அல்லவா?
இப்போ என் தாசனாகிய யோபுவை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ எடுத்ததை மாத்திரம் அல்ல, இன்னும் ஒரு பங்கை சேர்த்து அவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இரட்டிப்பா எல்லாவற்றையும் கொடுத்தாரு. இருக்கும்போது மாத்திரம் அல்ல, இல்லாத போதும் கர்த்தர் பேரிலே விசுவாசமுடையவர்களாய் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஜீவனை தந்ததினால் மாத்திரமல்ல, நீர் ஜீவனையே எடுத்தாலும் உம்மிலே நம்பிக்கையாய் இருப்போம் ஆண்டவரே. உம்மிலே நம்பிக்கையாய் இருப்போம் ஆண்டவரே. உம்மிலே நம்பிக்கையாய் இருப்போம் ஆண்டவரே. யோபுவின் ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்துருவுக்கு ஒரு சவுக்கடியாய் மாறினது. ஏனென்றால் கர்த்தர் அவனை அனுப்பும் போது சொல்லுகிறார், அவன் ஜீவனை மாத்திரம் தப்பவிடு, அதை தொடக்கூடாது. ஆனால் யோபுவின் அர்ப்பணம் என்னவென்றால், அந்த ஜீவனையே கர்த்தர் எடுத்துக்கொண்டாலும் அவர் பேரிலே நம்பிக்கையா இருப்பேன் என்று தன் விசுவாசத்தை நிரூபித்த மனுஷன் அல்லவா? எங்களுக்கு அந்த விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாம் அனுகூலமா இருக்கும் போது மாத்திரம் அல்ல, எல்லாம் ஆண்டவரே என்னை நேசித்தவர்கள் தூரம் போனாலும், என் விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்காதது போல தெரிந்தாலும், நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை எப்பொழுதும் நாங்கள் அறிக்கையிடுவோம் ஐயா. சொல்லுவோம், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் செய்வதற்கு நமக்கு வியாக்கியானம் கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. ஆனால் ஒன்றை அவர் செய்வார், உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உன் விசுவாசத்தை அவர் கனம் பண்ணும்படி அபிஷேகம் பண்ணுவா. தேவனாகிய கர்த்தாவே, அது நல்ல வார்த்தைகள் எங்களை தொடர்ந்து தாங்கட்டும். கேட்டு போவதற்காய் அல்ல ராஜா ஆண்டவரை, நாங்கள் கேட்டுவிட்டு போவதற்காய் அல்ல, வாழ்ந்து காட்ட கர்த்தாவே உதவி செய்யுங்க. அருமையான பாஸ்டர் ஜான்சனுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். அவரையும் அவருடைய ஆண்டவரை குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அருமையான சகோதரியோடு பிள்ளைகளோடும் அது கரம் இருக்கட்டும். அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருச்சபையை கர்த்தர் ஆண்டவரை இன்னும் பெருக பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரை கூடிய விரைவில் உமது பிள்ளைகளின் ஜெபங்களை கேட்டு அவர்கள் ஆராதிப்பதற்கு எல்லா விதமான சலக்கரணைகளோடு கூட தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை ஒரு விசாலமான இடத்தை கர்த்தர் தந்து அவர்களை மென்மேலும் உயர்த்துவீராக ராஜா. ஆண்டவரே, அந்த பகுதியிலே இருக்கிற அந்த ஈக்காடு தாங்கல் பகுதி ஆண்டவரை, கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அதை சுற்றி இருக்கிற ஏராளமான ஜனங்கள் உண்டல்லவா, ஒரு பெருங்கூட்டத்தை அந்த சபையிலே கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவரே நாட்டும்படியாய் செபிக்கிறோம். அது வல்லமை உள்ள கிருபை கூட இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.